அல்லாஹ் யூதர்களுடைய குணத்தையும் கிறிஸ்தவருடைய குணத்தையும் பிரித்து பேசுறார். கடைசியாக நீங்கள் முஃமின்களுடைய எதிர்ப்பிலே, முஃமின்களுக்கு எதிர்க்கக்கூடியதிலே மிக மோசமானவர்களாக நீங்கள் காணுவீர்கள் யூதர்களை அஷத்தன் நாசி அதாவா, பகைமையில் மிக உச்சகட்டமானவர்களாக காணுவீர்கள். முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கிறிஸ்தவர்களை காணுவீர்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை காணுவீங்க? கிறிஸ்தவர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காணுவீர்கள். ஆனால் அவர்களும் குஃபர் தான். ஆனால் அவர்களை தான் நீங்கள் யாருக்கு நெருக்கமாக காணுவீங்க? அக்ரபன் நாசி மவத்தன், நெருக்கமானவர்களாக அன்புடையவர்களாக யாரை காணுவீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்களை காணுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி குவாலிட்டி எல்லா விஷயங்களையும், பண்பு விஷயங்களையும், தரத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படியே புடம்போட்டு பேசக்கூடிய ஒரு சூறான நம்ம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு யோசிக்கணும் பாருங்க. அந்த அளவு சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா. அடுத்தது அவர்களுடைய தலை உண்ணாஞ்சோட நிறம் மாறல் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வின் தூதரே, இது எனது நிலம், இந்த நிலம் அவருடைய என்று அவர் வாதிடுறாரு, அதனால என்ன செய்யுங்க, இது சம்பந்தமாக விசாரிங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்குறான் ரசூலுல்லாஹ். என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் சத்தியம் பண்ணணும், இது அல்லாஹ்வின் மீதானா, இது என நிலம் தான் சத்தியம் பண்ணணும். உடனே அந்த சஹாபி சொன்னார், இதன் லயஹ்லிஃப், அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட சத்தியம் பண்ண சொல்றீங்களே, சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியம் பண்ணிட்டு பூமியை என்ன செஞ்சிருவாங்க, நிலத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்க சத்தியம் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறார். புகார்ல வரக்கூடிய செய்தி எப்படி அப்படி அந்த சஹாபி கேட்கிறாரு. அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். யார் அல்லாஹ்வுடைய இந்த ஒப்பந்தங்களை, அல்லாஹ்வுடைய சத்தியங்களை அற்ப கிரயங்களுக்காக விற்கிறார்களோ என்ற சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா இறக்குறான். அன்புள்ள சகோதரர்கள், இது ஒன்று. இன்னொன்று, தலவுனோட நிறம் மாறுதலோட அவர்களுடைய இன்னொரு குணத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். அவர்களுடைய பாவத்திலும் ஒற்றுமை, நன்மையிலும் ஒற்றுமை. யூதர்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது. என்னை 10 யூதர்கள் தொடரேச்சையாக ஒரே நேரத்தில் நபியாக ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் லஆமனல் யஹூது குல்லுஹும், எல்லா யஹூதிகளும் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. எல்லா யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுப்பார்கள். எப்படி? 10 யூதர்கள் ஒரே நேரத்தில் என்னை ஏற்றுக்கொண்டால். 10 யூதர்கள் அப்படின்னா என்ன? அவங்க கூட்டமா இந்த வேலையை செய்யவே இயலாது, தனித்தனியாகத்தான் வரலாம். ஒருத்தர் உள்ள மாற்றம் அடைந்து அங்கிருந்து தப்பி ஓடி ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். 10 பேர் கூடி அந்த சமுதாயத்துக்கு மாற்றமா என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டால் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அந்த அத்தனை பண்புகளை இந்த என்ன செய்யலாம், நீங்க காணலாம். முரண்படுவதில்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதாவது சொல்ற நேரத்தில் 2 மனிதர்களை தவிர மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிது, நீங்களும் உங்களோட ரப்பு போய் யுத்தம் செய். கடலை தாண்டி போனவரை சொன்ன வசனம். கடலை தாண்டி போய் அப்படியே கண் முன்னால அற்புதத்தை பார்த்த பின்னால அங்க போய் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? நீங்களும் உங்களோட ரப்பு போய் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுல பார்க்கலாம், நீங்க எல்லா விதமான கோழைத்தனம் உள்ள சமுதாயம் எடுத்து பார்க்கலாம். இவர்கள் கோழைத்தனம் உள்ள சமுதாயம். அதனால தான் சொல்றாங்க, பலஸ்தீனுக்கு போங்கன்னு சொன்ன நேரத்தில் நீங்களே ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க சமுதாயம் எப்படி இன்னைக்கு பலஸ்தீனுக்காக போராட முடியாது அப்படின்னு அவர்கள் கோழைகள் அப்படின்னா இப்படி தைரியமான மாதிரி காட்டப்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமா அவர்கள் கோழைகள் என்று நம்ம பார்க்கிறோம், அறிகிறோம். சிறுவர்களுக்கு முன்னாலே கோழைகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்படி தைரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன? பின்னணி சர்வதேச சமுதாயத்துடைய அழுத்தம் எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர்கள் ஒரு நாளும் உங்களோடு யுத்தம் செய்ய மாட்டார்கள். இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதுர், கட்டப்பட்ட கோட்டையாக இருக்கணும் அல்லது பெருத்த செவர் இருக்கணும், அதுக்கு பின்னாலே தான் யுத்தம் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بانهم قوم لا يفقهون, நீங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் அச்சத்துக்குரிய சமுதாயம் அல்லாஹ்வை விட. உங்களை தான் கூட பயப்படுறாங்க அவர்கள் அல்லாஹ்வை விட. ஏன்? அவர்கள் விளக்கம் இல்லாத கூட்டம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் விளக்கம் இல்லாத கூட்டம். படிங்க சூரத்துல் பக்ராவை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவர்கள் யார் என்பதை நம்ம அங்கங்க நியூஸ் படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதை படிச்சோம்டா ஒவ்வொரு செய்தியுடைய முடிவை நம்ம இதான் விளங்கிக்குவோம். இதுதான் இதை பின்னணி. அப்படி அழகாக அல்லாஹ் தஆலா இந்த 3 கூட்டங்களை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். அதோடு நாம் அவர்களை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற உபதேசங்களை நிறைய அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு அல்லாஹ் எப்ப இறக்குறான்? மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூத சமுதாயத்தை
அதை முகம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இதெல்லாம் இறக்குறான். உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த ஃபضலை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நபித்துவத்தை உங்கள் பரம்பரையிலே அல்லாஹ் ஆக்கினான். நீங்கள் தான் நபிமார்களாக வந்தீர்கள், நீங்கள் தான் ஆண்டீர்கள், உங்களுக்கு செய்த அப்படின்னு அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறான். அந்த யூதர்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது தான். நான் ஒன்றுடாம என்ன செய்யறான் சொல்றேன். ஏன் யூதர்கள் ஒரு இறுக்கமான சமுதாயம், அடைத்த சமுதாயம், செய்திகள் வெளியே போகாத சமுதாயம், தௌராத் பிரிண்ட் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய